கேசிபி, நான் உங்களிடமிருந்தே தொடர். பீகாரில் நிதிஷ் மாற்றப்பட்டது, அவர் முதலமைச்சரிலிருந்து பதவியிலிருந்து மாற்றப்பட்டு ராஜ்யசபா உறுப்பினராக அவர் மனு தாக்கல் செய்தது இங்க தமிழ்நாட்டு அரசியலோடு இணைத்து பேசுவது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இல்லை, அந்த ஒப்பீடு சரியானது அல்ல. ஏன்னா நிதிஷ்குமார் அந்த கட்சி அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி. 10 முறை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலே அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவருடைய அரசியல் நிலை என்பது பெரும்பாலும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்ததாக, அது இந்த 12 ஆண்டு காலங்களில் அது பாஜகவை சார்ந்ததாகவே முழுமையாக அமைந்திருக்கு. ஆனால் அதிமுக என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் துவக்கப்பட்ட கட்சி அல்ல. இது எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதா அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு திராவிட சித்தாந்தங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அவ்வளவு சுலபமாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவில் மாற்றாக அவர்கள் வளர நினைக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு ஊடுருவி இப்போ எப்படி நிதிஷ்குமாரை போல ஒரு தலைமை மாற்றத்தை பாஜக செய்வதற்கோ அல்லது கட்சியை பாஜக கபலீகரம் செய்து விடுவதற்கோ அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்று. ஆனா தமிழ்நாட்டில் ஒப்பிட வேண்டாம்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டிலேயே முன்னுதாரணங்கள் இருக்குல்ல. இங்க யார் முதலமைச்சர் ஆகணும்? உதாரணத்திற்கு அதிமுக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகாக இங்க நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள்ல சசிகலா முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்திலிருந்து அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு முடிவெடுக்க விவகாரம் உட்பட நிறைய விஷயங்கள்ல பாஜகவினுடைய தலையீடு இல்லையா? அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கறத முடிவு பண்ற வரைக்கும் பாஜகவினுடைய தலையீடு இருந்ததில்ல. அதாவது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்த பொழுது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது, அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்த பொழுது பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. பெரும்பான்மையான தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. அதனால தீர்ப்பு வந்ததுனாலதான் அவங்க மாறினாங்க. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களை தானே. தீர்ப்பே வராமல் இருந்திருந்தாலும் சசிகலா அவர்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் நிதர்சனமாக. இப்ப நம்ம கணிப்பு கடந்த காலத்தையும் கணிப்பாவே பார்க்க முடியாது. என்ன நடந்ததோ அதை வச்சு அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது, முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று எதிர்த்து போராடியவன் நான். அதனால நான் வெளியில இருந்துட்டு இன்னைக்கு திமுகவுக்கு போன திரு ஓ பன்னீர்செல்வமோ, இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் சசிகலா தான் வரணும்னு கேட்டாங்க. அப்ப அது தொண்டர்கள் நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடா? நிச்சயமா தொண்டர்கள் நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல. நீங்க நான் இன்றைக்கு அதை பற்றி நான் விமர்சனம் செய்து சசிகலா அவர்களை கொச்சைப்படுத்த நான் விரும்பல. தொண்டர் அதனாலதான் நான் பொதுவா சொல்றேன், நாகரிகமா சொல்றேன். அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கல. ஆனா பாஜக நினைத்ததை இங்கு அவர்களால் செய்ய முடிந்ததா? அப்படி இல்லை. நீங்க ஒரு பெரும்பான்மையான அதாவது அரசியல் மாற்றங்களை நீங்க எப்படி பார்க்கணும்னா, எம்ஜிஆர் ஆட்சியை இந்திரா காந்தி அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்த உடனே 80ல் மக்களிடத்தில் அவர் சென்று நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி திருப்பி அவர் தான் ஆட்சிக்கு வந்தார். அதே போல ஜெயலலிதா அம்மா காலத்தில் போட்டி அதிமுகன்னு உருவாக்கப்பட்டது. அவரது தலைமையை பலகீனப்படுத்திவிட்டு மாற்று தலைமையை உருவாக்குவதற்கு அன்றைக்கு திமுக முயற்சி செய்தது, காங்கிரஸ் முயற்சி செய்தது. ஆனால் அதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்ப ஒரு தலைமையை பாஜக நினைத்தால் மாற்றிவிட முடியாது. ஒருவேளை தொண்டர்கள் மாற்றுகிறார்கள்னு வச்சுக்கோங்க, மக்கள் மாற்று. சரி, நீங்க அது வரைக்கும் நீங்க அப்படியான இன்ஃப்ளூயன்ஸ் பாஜக செய்யலங்கறீங்க. ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் தொடங்கியது யாரால்? மீண்டும் இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்தது யாரால்? அதற்கு பிறகு பிளவு ஏற்பட்டது யாரால்? மீண்டும் ஓபிஎஸ் எப்படி என்டிஏவுக்குள்ள போனாரு? இதுக்கு பின்னாடி எல்லாம் பாஜக இல்லையா? ஓபிஎஸ் தர்மயுத்தம் ஓபிஎஸ் என்கிற தனி மனிதரால் அது உருவாக்கப்படல. அப்படின்னா இன்னைக்கு நானெல்லாம் ஓபிஎஸோட போய் திமுக சேர்ந்திருக்கணும்ல. சசிகலாவை எதிர்த்தவர்கள்
ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அல்ல. சசிகலா எதிர்ப்பாளர்கள் ஓரணியில் திரண்ட பொழுது அந்த அணியில் ஒரு முதலமைச்சராக இருந்தவரை நாங்கள் முன்னிறுத்தினோம். இது நான் இன்றைக்கு சொல்லல, அன்றைக்கே 2017 என்னுடைய பதிவுகள் தொலைக்காட்சியில நான் பேசியிருப்பேன். அதை எடுத்து பாருங்க. இதே கருத்தை 2017 நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் ஓபிஎஸ் தலைமையில் அணிவகுக்கல. சசிகலா எதிர்ப்பாளர்கள் எல்லோரும் ஓரணியில் திரளுகிற பொழுது அந்த அணிக்கு ஓபிஎஸ் முன்னிறுத்தப்பட்டார். நாங்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அல்ல. அன்றைக்கு ஓபிஎஸ் ஆதரித்த KP முனுசாமி எங்க இருக்காரு? இதுவரை ஓபிஎஸோடு பயணித்த வெல்லமண்டி நடராஜன் எங்க இருக்கிறாரு? நேற்று போய் அவர் அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறார். சரி, அதனால அந்த காலகட்டம். ரெண்டாவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய சரி, நம்ம இப்ப நீங்க கடந்த காலத்தை ஒப்பிட்டு பேசுறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அதிமுக பாஜக 2024 கூட்டணியில் இல்ல. இப்ப மறுபடியும் கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் கூடுதல் இடங்களை கேட்பதும் அவங்களுக்குன்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்க தான் இடங்களை ஒதுக்குவோம்னு சொல்ற இடத்துல இருந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே அவர்கள் அதிமுகவை எளிதில் கபலீகரம் செய்து விடுவார்கள் அப்படிங்கிறது திமுகவினுடைய அதன் கூட்டணி கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு. இப்ப காங்கிரஸ் கட்சியை பத்தி கூட்டணியை பத்தி பேசுகிற பொழுது மாணிக் தாக்கூர் வெளிப்படையாக அதை பத்தி விமர்சனம் செய்தார். அதிமுக பாஜக கூட்டணியில ஹேசியமாக வருகிற தகவல்களை வைத்து நாம் விவாதம் செய்வது என்பது ஒரு தவறான முன் உதாரணம். அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்று வரை எங்களுக்கு இப்போ காங்கிரஸ் கேட்டாங்க இல்லையா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும், இவ்வளவு சீட்டுகள் வேண்டும், 40 சீட்டு வேணும், 50, இதுவரைக்கும் அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது ஏதேனும் பாஜகவை சார்ந்த முக்கியஸ்தர்கள் வெளியில் பேசப்பட்டதாகவோ இன்றைய என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்களே, அது போதாதா? அதாவது மத்தியில வர்ற பொழுது என்டிஏ, மாநிலத்தில் வருகிற பொழுது அதிமுக அப்படின்னு எங்கேயும் ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லை. சொல்லுவாங்க அமைக்கிற ஆட்சி. இப்ப நீங்க வந்து பெரும்பான்மை அதிமுகவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அமைய போறது யாருடைய ஆட்சி? இப்ப அதிமுக 175 சீட்ல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது யாருடைய ஆட்சி? அதிமுகவினுடைய ஆட்சி. மத்தியில சொல்லுகிற பொழுது அவர்கள் அகில இந்திய அரசியலுக்காகவோ அல்லது அகில இந்திய தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும், என்டிஏ கவர்மெண்ட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதாவது அப்படி சொல்வதும் கூட தவிர்க்கப்படணும். ஏன்னா களத்தை நீங்கள் திமுக அதிமுக என்றுதான் அமைக்கணும். பாஜக திமுக முதற்கட்ட பார்வை எடுத்துக்கூடாது. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், தொடர்ந்து பேசலாம். திருப்பிரியன், இங்க பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடந்ததுதான் நாளை இங்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றது எதன் வெளிப்பாடு? இல்லை, அதாவது இந்த சொல்கிறத வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இதோட பொருள் உங்களுக்கு புரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கடந்த கால விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். பாஜக பல மாநிலங்களில் வளருவதற்கு முன்னாடி, அது தானே வளருவதற்கு முன்னாடி அங்கே இருக்கிற மாநில கட்சிகளை பிடித்து வளருவது ஒரு பழக்கம். அப்புறம் வளர்ந்த பிறகு அந்த மாநில கட்சிகளை ஓரம் கட்டிட்டு அவர்கள் வந்து தாங்களாகவே ஒரு அரசாங்கத்தை பிடிக்கிற அளவுக்கு அவங்க வளருவாங்க. அது அவங்களுடைய திறமைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் வந்து பிஜு ஜனதாதளோட ஒரு 10 வருஷ காலம் கூட்டணியில் இருந்தாங்க. 1998 2010 வரையும் நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு மதக்கலவரம் நடந்தது. அந்த மதக்கலவரத்தை சாக்கா வச்சு கூட்டணியிலேருந்து விலகினாங்க. அதுக்கப்புறம் அப்போ போட்ட அடிக்கல்ல ஒரு பேஸ்மெண்ட்டில் 10 வருஷ காலம் ஒர்க் பண்ணி 10-12 வருஷம் ஒர்க் பண்ணி இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. முதல்ல அவங்க பேஸ்மெண்ட் போட உதவினது பிஜு ஜனதாதள். காஷ்மீர் எடுத்துக்கோங்க, மெஹபூபா முக்தி பயங்கரவாதி தீவிரவாதி அப்படின்லாம் சொல்லிட்டு பிஜேபி விமர்சனம் பண்ண அந்த கட்சியோட கூட்டணி வச்சாங்க. அவங்களையே சீஃப் மினிஸ்டராக வச்சாங்க. 2 வருஷ காலம் இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்குது. 2 வருஷ காலம் அவங்களை அலோவ் பண்ணாங்க. அப்புறம் கவுத்துட்டு அங்கே கவர்னர் ஆட்சியை கொண்டாந்து 370 அவங்களோட அஜெண்டாவை நிறைவேற்றினாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது போகலாம். பீகாரை பொறுத்த மட்டும் அவங்க வந்து நிதிஷ்குமார் ஒரு அப்படி இப்படி மாறி ஆர்ஜேடி பிஜேபின்னு மாறி போயிருந்தவர். அவருக்கு எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட ஆர்ஜேடி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், இல்லை பிஜேபி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அவரை சீஃப் மினிஸ்டராக போட்டு நிதிஷ்குமார் அப்படி இப்படி கபடி ஆடிந்தார். அவர் அந்த கபடி ஆடிந்த நிதிஷ்குமாருக்கு ஒரு முடிவு கட்டணும்னு பாஜக ட்ரை பண்ணி நம்ம முதல்ல கால் போடணும்னு அவரை சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. 2 தடவையும் அலோவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 89 இடங்களில் பிஜேபி வந்துட்டாங்க, 85 இடங்கள் தான் ஜேடியு வந்தாங்க. ஸோ இந்த சூழலில் வந்து இந்த வாட்டி விடக்கூடாது. நிதிஷ்குமார் தான் சிஎம்னு சொல்லி எங்கள் பிரச்சாரமே பண்ணி ஓட்டு வாங்கினாங்க எல்லாத்தையும்.
அவர் என்ன சொன்னார், நான் 25-30 வரையும் அங்கே தான் நான் தான் சிஎம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்போவே எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் 1 வருஷம் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களா ரொம்ப ஆண்டுகளா எனக்கு ராஜ்யசபாவுக்கு போறது தான் விருப்பம், அதனால நான் வந்து நானா முடிவெடுத்து தான் ராஜ்யசபாவுக்கு போறதுக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. இப்போ நிறைய கதை வசனம்லாம் எழுதலாம் சார், எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம எல்லாமே பேசிக்கலாம் டிஃபென்ஸில். இந்த ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷன்லாம் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது தான். என்னைக்கு பாஜக அவரை வந்து வெளில அனுப்புவாங்கன்றது அப்போவே நிர்ணயிக்கப்பட்டது. 1 வருஷம் முன்னாடி எலெக்ஷன்ஸ்லேயே இது பிரச்சாரமாகவே வைக்கப்பட்டது. அவர் இருக்க மாட்டார், அவரை பாஜக சாப்பிட்ருவாங்க, அவர் அனுப்பிச்சுடுவாங்கன்னு வைக்கப்பட்டது. இனிமேல் ஜேடியூட எதிர்காலத்தை பாருங்க, அது ஒரு கேள்விக்குறி. ஜேடியூ என்ற கட்சியின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி. அப்படியே மகாராஷ்டிராவுக்கு வாங்க, அங்கே ஷிண்டே தான் சிஎம்மாக இருந்தார். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் யார், பிஜேபி கவர்மெண்ட் அங்கே வந்துருச்சு. இத்தனைக்கும் பிஜேபி அதிக நம்பர்ஸில் இருந்தாங்க, ஷிண்டே சிவசேனா உடச்சி கொண்டு வந்தாங்க. இப்போ ஷிண்டே டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, 1 வருஷம் கழிச்சு நீங்களும் நானும் மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா